யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள். அது தரும் பரிசே கம்பீரம். ரொம்ப அற்புதமான விஷயமாக தான் இருக்குது. இந்த முதலில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளே கம்பீரமாக தான் இருக்குங்கிறது தான் உண்மை. மனித குலத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் நேர்மையாக இருந்துட்டா மனித குலத்திற்கே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்துகிட்டே இருக்கும். நேர்மையாக ஒரு சிலர் இல்லாதனால ஒரு சிலர் நேர்மையாக இருக்கிறாங்க. அப்படி நேர்மையாக இருக்கும் மனிதன் மட்டும்தான் இந்த மனித குலத்தில் மண் உலகில் ஒரு மனிதன் யாருக்கும் தலைவணங்காமல் கம்பீரமாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. நேர்மைக்கு எப்பொழுதுமே தனித்துவமான ஒரு வலிமை இருக்கிறது. நேர்மை யாரிடமும் தலைவணங்காது. நேர்மை யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. நேர்மை எப்பொழுதும் கம்பீரமானது. ஒரு கோவிலின் கோபுரம் எப்படி கம்பீரமாக இருக்கின்றதோ அப்படி இருக்க முடியும் நேர்மையாக இருக்கும் மனிதனால். பொய்யுக்கு எப்பொழுதெல்லாம் மதிப்பு கிடைக்கும் என்றால் அந்த மனிதன் பணம் வைத்திருந்தால் மட்டுமே மதிப்பு கிடைக்கும். அந்த மனிதன் பதவியில் இருந்தால் மட்டுமே மதிப்பு கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் அந்த மனிதனுக்கு மதிப்பு கிடைக்காது. பொய்யுள்ள மனிதனுக்கு எப்படிப்பட்ட மதிப்பு கிடைக்கும் என்றால் பொய்யானவர்களுடைய மதிப்பு தான் கிடைக்குமே ஒழிய உண்மையான மனிதர்களுடைய மதிப்பு அந்த மனிதனுக்கு கிடைக்காது. ஏனென்றால் பொய்யாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு பொய்யான மனிதர்கள்தான் மதிப்பு கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. உண்மைக்கு அப்படி அல்ல. பொய்யான மனிதர்கள் அவ்வளவு எளிதில் உண்மையான மனிதர்களிடம் அணுக முடியாது. ஏனென்றால் அவர்கள் சந்திரனை போன்றவர்கள். அமைதியாக, அதாவது உள்ளத்தில் எப்படி குளிர்ச்சியாக இருக்கின்றதோ அப்படி இருப்பார்கள் உண்மையான மனிதர்கள். ஆனால் வாழ்க்கையில் யாருக்கும் தலைவணங்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நித்தம் நித்தம் வரக்கூடிய சூரியனை விட 15 நாள் கழித்து வரும் சந்திரனுக்கு மதிப்பு அதிகம். அப்படித்தான் உண்மையுள்ளவர்களும் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னை உயர்வானவர்களாக பறைசாட்டிக் கொள்ள மாட்டார்கள். உண்மையுள்ளவர்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்திற்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் மற்றவர்களுடைய பார்வையில் எளிமையாக இருப்பார்கள். மற்றவர்களுடைய இதயத்தில் ஒரு சந்திரனைப் போல் அமைதியுள்ளவர்களாக, குளுமையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் உண்மை என்பது இந்த உலகத்தில் எத்தனையோ சாம்ராஜ்யங்களை மயக்கி இருக்கிறது. ஏனென்றால் உண்மைக்கு அவ்வளவு அழகு இருக்கிறது என்பதுதான் உண்மை. உண்மை என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த சக்திக்கு நிகரானது இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது. உண்மை என்பது ஒரு கம்பீரமானது. ஆகையால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் உண்மையானவர்களாக இருந்துவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கம்பீரமாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. அப்படி கம்பீரமாக வாழும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் எந்தவித சூழ்நிலைகளிலும் அவர்கள் துவண்டு போக மாட்டார்கள். அவர்கள் ஒரு சிங்கம் போல்
கம்பீரமாக வாழ்வார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி.